பண்ணல ப்ரோ நீ. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் பதில் தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு வருகிறது. குஜராவில் ஏவுகணைகள் விழுந்ததில் தீப்பிழம்பாக காட்சியளிக்கக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறோம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்க நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் குஜராவில் ஏவுகணைகள் விழுந்ததில் தீப்பிழம்பாக அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்கள் காட்சியளிக்கின்றன. வான உயரத்திற்கு புகை வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேலின் ஈரானுக்கு எதிரான போர் இன்று மேலும் விரிவடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை ஈரான் வளைகுடா நாடுகள் மீது மட்டுமே தாக்குதலை தொடுத்து வந்தது. அதே போல ஈரான் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை தாக்கி தாக்குதலில் ஈடுபட்டு வந்தது. ஈரானுக்கு ஆதரவாக இன்று லெபனான் தாக்குதலை தொடங்கியுள்ளது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீண்டும் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த முறை இஸ்ரேல் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி லெபனானின் பல பகுதிகளை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே வான்படை தாக்குதல் மூலம் லெபனானில் உள்ள பல முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் தற்போது தரைவழியில் வீரர்களை அனுப்பி இன்னும் பல இடங்களை கைப்பற்ற திட்டம் தீட்டியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் மீண்டும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று சவுதி அரேபியா மற்றும் பல வளைகுடா நாடுகள் மீது இன்றும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது. அது மட்டுமல்லாது UAE போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது இன்றும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதனால் தற்போது எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அந்த ஹொர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டில் ஈரான் பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த வழியாக எந்த எண்ணெய் கப்பல்களையும் கடக்க விடமாட்டோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல நாடுகளுக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல் மற்றும் LPG தங்களிடம் கையிருப்பு இருப்பதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது. அதே போல ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளை தாண்டி மற்ற நாடுகளில் எங்கு பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கும் என்பதையும் தற்போது ஆராய்ந்து வருவதாக தற்போது மத்திய அரசு ஒரு குறிப்பில் தெரிவித்துள்ளது.